வணக்கம். கதறி அழுத கண்ணகி, அசிங்கப்பட்ட குஷ்பு, ஆட்டு மந்தையில் அடைக்கப்பட்ட பாஜகவினர், மதுரை போராட்டத்தில் என்ன நடந்தது? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு இன்னைக்கு மதுரையில குஷ்பு தலைமையில பாஜகவினர் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ட்ரோலா மாதிரி இருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்படி என்ன நடந்தது வழங்க முடியுமா? இது முழுக்க முழுக்க ஒரு காமெடியான போராட்டம். அதாவது கோவையில் அண்ணாமலையே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அவரே ஒரு கோமாளியாக அதில் நடித்து காட்டினார். ஒரு பஞ்சாலான சாட்டையில் தன்னை அடித்து கொண்டு ஒரு நாடகத்தை அங்க நடத்தி காட்டினார். இன்றைக்கு மதுரையில் அப்படியெல்லாம் குஷ்புவால் செய்ய முடியாது அப்படின்றதுனால திருநெல்வேலியில் இருந்து உமா என்கின்ற ஒரு தெருக்கூத்து கலைஞரை அழைத்து அவர் கையில சிலம்பெல்லாம் கொடுத்து கண்ணகி வேடம் போட வச்சு நீதி கொடு நீதி கொடு, பாரத் மாதா கி ஜெய் அப்படியெல்லாம் முழக்கம் போட வைத்து ஒரு நாடக போராட்டத்தை இன்று மதுரையில் பாஜகவினர் நடத்தி இருக்கிறாங்க. இந்த உமா இருக்காங்க இல்லையா, கண்ணகியா வேஷம் போட்ட உமா, இந்த உமா மட்டும் இல்ல, திருநெல்வேலியிலிருந்து நிறைய பெண்களை இந்த போராட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மதுரையில் நடந்த பாஜக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பாஜகவினர் அல்ல, காசு கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள். நெல்லையில இருந்து பெண்கள் காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய தென் மாவட்டங்கள் முழுக்க காசு கொடுத்து பெண்களை ஆண்களை திரட்டி வந்துதான் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. பாஜக இருக்கீங்களா? அந்த நாட்டுப்புற கலைஞர் இருக்காங்கல்ல உமா, கண்ணகியா வேஷம் போட்டவங்க, அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்களோ, நம்ம போறோம் நடிக்கிறோம், நடிச்சு முடிச்ச உடனே பேமெண்ட் தருவாங்க, கிளம்பி திரும்ப திருநெல்வேலிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த போராட்டத்துல இருந்திருக்கிறாங்க. திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே அந்த அம்மா கண்ணீர் விட்டு அங்கேயே கதறிருச்சு. என்னடா இது, நம்மள நடிக்கதானே கூப்பிட்டு வந்தாங்க, இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு அங்கேயே கதறி அழ ஆரம்பித்து அப்புறம் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இனி பாஜகவை நம்பி இந்த நாடக போராட்டங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிற விஷயம். அந்த போராட்டத்துல நடந்த இன்னும் சில கூத்துகள் என்னன்னா, தீச்சட்டி ஏந்துறானுங்க, தீச்சட்டி ஏந்தி நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு வர்றாங்க. ஒரு பெரிய உரல், அந்த உரலை போட்டு அந்த கண்ணகிய அதுல நெல்லு குத்த விடுறானுங்க. அது தெரியல இது என்ன போராட்டமா இல்ல பொங்க சோறு ஆக்கி மாரியம்மா கோயிலுக்கு கூழ் ஊத்துற நிகழ்ச்சியா? இதுக்கு பேர் தான் ஆன்மீக அரசியல். ஆமா, இதுக்கு பேர் தான் ஆன்மீக அரசியல். இதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, அந்த அம்மாவை கண்ணகியாக நடிப்பதற்கு கூட்டு வந்திருக்கானுங்க நெல்லையில இருந்து. அந்த அம்மா சிலம்போட இப்படி நடந்துட்டு வருது. ஒரு பக்கம் தீச்சட்டியோட வர்றாங்க, சைட்ல இந்த அம்மா கையில் சிலம்பு ஏந்தி நடந்துட்டு வர்றாங்க. பின்னாடி வர்ற பாஜக நிர்வாகி பாலியல் சீண்டல் பண்றான். இது எவ்வளவு கொடுமை! இவனுங்க எவ்வளவு கேவலமானவனு பாருங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நீதி கேட்டு நாங்க போராட்டம் நடத்துறோன்ற பேர்ல போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பெண்களையே, அதுவும் தன் கட்சி தங்களால் அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறானுங்கன்னா இந்த பாஜகக்காரனுங்க எவ்வளவு அயோக்கியத்தனமானவன்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே சசிகலா புஷ்பா, அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு? இவர் இமானுவேல் சேகரனாரோட நினைவிடம்னு நினைக்கிறேன், அங்க மரியாதை செலுத்த போறாங்க. பொது வெளியில அவங்க இடுப்புல கைய வச்சு இந்த பொன் பாலகணபதி அப்படின்ற பாஜகவினுடைய மாநில நிர்வாகி அசிங்கமா கேவலமா நடந்துகிட்டாங்க. அதன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா பாஜகவுல இருந்து? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு கட்சியே பாலியல் கூடாரமாக பெண்களை அபியூஸ் பண்ற ஒரு கட்சியா இருந்துகிட்டு இவர்கள் பெண்களுக்காக நீதி கேட்கிறாங்களாம். இதுல குஷ்பு இதை வேற தலைமை தாங்கி நடத்துறாங்க. குஷ்புக்கு என்னன்னா, இவ்வளவு நாளா நம்ம கட்சியில இருக்கிறோம் அப்படின்றது யாருக்கும் தெரியல. சமீப காலமாக எந்த விளம்பரமும் கிடைக்கவில்லை என்பதால் இவங்களே மீடியா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அண்ணாமலை கிட்ட கேட்க சொல்லி அண்ணாமலை இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு குஷ்பு கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. குஷ்பு அப்படித்தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்த தொண்டர்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்திருக்குது. குஷ்பு போராடுறாங்க, அண்ணாமலை இந்த போராட்டத்துல இல்லையே, அண்ணாமலை தானே இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இதை உணர்ந்த காவல்துறை அங்க கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடுகள் இருக்கிற 200 ஆடுகள் இருக்கிற ஆட்டு மந்தைக்கு பக்கத்துல அந்த மண்டபத்துல அடைச்சிட்டாங்க. 200 அண்ணாமலைகள் இங்க இருக்கிறாங்க, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு தொண்டர்களும் ஆறுதலாக
சாயங்காலம் வரைக்கும் அந்த மண்டபத்தில் இருந்து விடுதலையாகி இருக்கிறார்கள். குஷ்புவுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா என்னன்னு தெரியல. இன்னைக்கு கைது செய்யறாங்க, கைது செய்து குஷ்புவை ஒரு மண்டபத்துல அடைக்கிறாங்க. அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு ஆட்டு மந்தை, ஆட்டுப்பட்டி இருக்குது. அங்க ஆடுகள் எல்லாம் கத்துது. உடனே பாஜகவினர் போய் அங்க இருந்த ஆட்டு வியாபாரிகளிடம் சண்டைக்கு போறாங்க. ஏன் ஆடெல்லாம் கத்துது, ஏன் எங்களை இங்கதான் அடைக்கணுமா அப்படின்னு அங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் பாஜகவினர். அதாவது இதுவும் ஒரு 5-6 மணி நேரம் அரெஸ்ட், அவ்வளவுதான். இவங்க பேரணி போராட்டம் நடத்துறாங்க, இவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போய் ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கிறார்கள். திரும்ப சாயங்காலம் 6 மணிக்கு விடுறாங்க. ரிலீஸ் ஆன உடனே குஷ்பு கிட்ட பிரஸ் கேட்குறாங்க, இப்படி உங்களை அடைச்சு வச்சாங்களே, இது பண்ணாங்களே, அது பண்ணாங்களேன்னு. குஷ்பு எதற்கும் விரிவாக பதிலளிக்க தயாராக இல்லை. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு காரில் உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு கிளம்பி வேகமாக ஓடி விட்டார். அப்புறம் ஃப்ளைட்ல உட்காந்து குஷ்பு ஒரு சிறு பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. இன்றைய நாள் என்பது மிகவும் கரடு முரடான, கடினமான கைது, தடுப்பு காவல், இப்படி நெருக்கடியாகவும் சோர்வாகவும் இந்த நாள் நடந்து முடிஞ்சிருக்குது. மீண்டும் கைதாவதற்கு கூட நாங்கள் அஞ்ச மாட்டோம். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். போராட்டம் தொடரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எப்படி மீண்டும் கைதாகவும் தயார் அப்படின்னு. இதுவே ஒரு 4-5 மணி நேரம் ஒரு மண்டபத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உங்களை வெளில விடுறாங்க. இத ஒரு போராட்டமா, இதுக்கு பேர் ஒரு கைதா, சித்திரவதை அனுபவிச்சு. ஆமா, பெரிய அப்படியே இவங்க செக்கிழுத்த செம்மல் மாதிரி மீண்டும் நான் கைதாவதற்கு கூட தயார் அப்படின்னு இந்த அம்மா ஒரு பதிவை போட்டு எதுக்கு போராட்டம் பண்ணுன்றத பிரஸ் மீட்ல சொல்லி இது பண்ணது கூட ஒரு இது இல்லாம அதுக்கு தயாரா இல்ல. அதான் காலையிலே பேசிருச்சுல்ல, கலைஞர் எவ்வளவு பெண்களுக்காக செய்திருக்கிறார் அப்படின்னு பாஜக மேடையில ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே மைக் ஆஃப் பண்ணிடுறானுங்க பாஜக காரனுங்க. இந்த மேடையில கலைஞரை பாசிட்டிவா பேசலாமா அப்படின்னு. இல்ல, தப்பு தானே. சொந்த ஒரு கட்சியில இருக்கிறாங்க, அந்த கட்சியோட தலைவர்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றத பேசணும். அது தவிர்த்துட்டு எதிர்கட்சியில இருக்கிறவங்க பத்தி பேசினா அப்படித்தானே பண்ணுவாங்க. அது ஐயா அவங்க அப்படி பேசலாம் அவங்க கட்சி தலைவர்களை பத்தி. இல்ல, அப்படி ஒருத்தர் இப்ப கலைஞரை குறிப்பிட்டு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. பாஜகவுல யார சொல்லுவாங்க? அவங்க என்ன கேடி ராகவனை சொல்ல முடியுமா, இல்ல அண்ணாமலையை சொல்ல முடியுமா? யார சொல்ல முடியும்? அண்ணாமலையால் எத்தனை பெண்கள் பாஜகவில் பாதிக்கப்பட்டார்கள்? இன்னும் சொல்ல போனால் இவங்க கட்சியில நிர்வாகியாக இருந்த கௌதமி, அவங்கள்ட்ட அவங்க சொத்தை ஏமாத்தி பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு வெளில போனாங்க. அடுத்து காயத்ரி ரகுராம், அவங்கள அண்ணாமலையினுடைய வார் ரூம் டார்கெட் பண்ணி தொடர்ந்து அவங்கள பாலியல் ரீதியா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்கள டீக்ரேட் பண்ணி எழுதுனாங்க. அவங்க கட்சியை விட்டு போனாங்க. தமிழிசையை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணாங்க அண்ணாமலையோட வார் ரூம். அவங்கள ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணி அவங்க வெளிப்படையா வெளியே சொன்னாங்க, இந்த வார் ரூம்காரங்களை பத்தி நான் கட்சி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது முக்கிய தலைவர்களுக்கே இதான் நிலைமை. வானதி ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார், அங்கேயே பொதுவெளியிலேயே ஒரு பாலியல் சீண்டல் அவருக்கு நடக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய முன்னணி முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பில்லை. அண்ணாமலையாலும் பாதுகாப்பில்லை, கேடி ராகவன் போன்றவர்களாலும் பாதுகாப்பில்லை. அமைப்பு செயலர் ஒருத்தர் அவன் கேசவ் மாம்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவருக்கு சால்வை போட பெண்கள் போனா அவர் எகிரி குதிச்சு அவர் பதிலுக்கு போடுற சால்வை அதை பார்த்தாலே தெரியும் இந்த ஆள் எவ்வளவு வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது குஷ்பு எப்படி பாருங்க, எங்க அண்ணாமலை எப்படி பெண்களுக்காக உரிமைக்காக போராடுறாரு, இப்படி முதலமைச்சரே நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவங்களால பேச முடியுமா? அதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால கலைஞரைத்தான் அவங்க சொல்லி பேச வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு குஷ்பு இருக்கிறாரு. சமீபத்துல ஒரு ஆடியோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க, மாலை முரசில் குஷ்பு பேசுகின்ற ஒரு ஆடியோ, மாலை முரசு செய்தியாளர்கிட்ட. என்ன நீங்க எங்கேயுமே நிகழ்ச்சிக்கு வர காணோம், பாஜக நிகழ்ச்சியில என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு. அதற்கு குஷ்பு, அவங்க கட்சியில இருந்து என்ன கூப்பிடுறது இல்ல, நீங்க இதை தலைவர்கிட்டையும் பாஜக காரங்கள்ட்டையும் தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அது செய்தியாக மாலை முரசுல பப்ளிஷ் ஆகுது. உடனடியா இது பச்சை பொய், எனக்கு தெரியாமலேயே இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டாங்க அப்படின்னு மாலை முரசை இந்த அம்மா குற்றம் சாட்டி பதிலுக்கு எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டுச்சு. உடனடியா அந்த ரிப்போர்ட்டர் இதை போடுங்க, இது வரைக்கும் போட்டா போதும் அப்படின்னு இந்த அம்மா போன்லயே இந்த பேட்டியை போடுங்க அப்படின்னு சொன்னதை வெளியிட்டாங்க.
அப்படி வெளிப்படையாக அசிங்கப்பட்டது இந்த குஷ்பு. அதற்கு பிறகுதான் தன்னை கூப்பிடல அப்படின்னு இதுவே செய்தியாக்கி அந்த கேள்வியை அண்ணாமலை கிட்ட கேட்கிறாங்க. இப்படி குஷ்புவை புறக்கணிக்கிறீங்களா, இப்படி குஷ்பு புறக்கணிக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கேட்டதை ஒட்டி முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன், குஷ்புவுக்கு ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கமலாலயத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல தான் குஷ்பு கொந்தளித்து பயங்கரமாக பேசினார். இந்த யார் இந்த பாலியல் குற்றவாளியோ அவரை கைது செய்து விட்டார்கள் அப்படின்ற தகவல் கூட தெரியாமல் மழுப்பி ஒரு பிரஸ் மீட்டை நடத்தினாங்க. பிரஸ் மீட் நடத்தினதோட பிரச்சனை இல்லை, அந்த பிரஸ் மீட்ல 38 வருஷமா நான் கண்ணகியாக வாழ்ந்துட்டு வர்றேன், மனசுல பட்டதை தைரியமா நான் பேசுற ஒரு பெண்மணியா இருக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டு குஷ்பு பேசினார். உண்மையில் குஷ்பு நேர்மை இருந்தால் பாஜகவினரால் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுகின்ற பெண்கள் அவர்கள் குறித்து இவங்க பேச தயாரா? ஆசிஃபாவில இருந்து பில்கிஸ் பானுவில இருந்து மணிப்பூர்ல அந்த பெண்களுக்கு நடந்ததுல இருந்து எத்தனை கொடுமைகள். இவங்க உமன்ஸ் கமிஷன்ல இருந்தாங்கல்ல, இவங்க அன்றைக்கெல்லாம் வாய் திறந்து பேசினாங்களா? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யார் இவர்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறார்களோ, இப்ப திமுக காரங்களோ மற்றவங்களோ இவங்களை விமர்சிச்சா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, தன்னுடைய பதவியை முறைகேடாக பயன்படுத்தியவர் தான் இந்த குஷ்பு. நேத்து பிரஸ் மீட்ல குஷ்பு நான் கண்ணகியா 38 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால என்னவோ அந்த போராட்டத்திற்கு கண்ணகியவே பாஜக காரங்க கூட்டு நிறுத்திட்டாங்க. குஷ்பு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரா இருக்கிறாங்க. அவங்க உறுப்பினராக இருக்கும் பொழுதுதான் பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக, பாஜக எம்பிக்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து அவன் எங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி டெல்லியினுடைய தெருக்களில் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் பொழுது அவர்களை அடித்து துன்புறுத்தி ரோட்ல இழுத்தாங்க டெல்லி போலீஸ், மோடியினுடைய உத்தரவின் பேரில். உண்மை அந்த நேரத்தில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்த குஷ்பு என்ன செய்தார்? அவங்க என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வீடியோ போட்டாங்க. இப்படி டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போட்டு கொண்டாட்டத்தில் குத்தாட்டத்தில் இருந்தார் குஷ்பு. இந்த குஷ்புவுக்கு பெண்கள் மீதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது, அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் மீதும் எந்த அக்கறையும் கிடையாது. கொஞ்ச நாளா தனக்கு விளம்பரம் கிடைக்காம இருக்குது, நம்மளும் கட்சியில இருக்கிறோம், எந்த ஃபோக்கஸும் இல்லாம இருக்குது அப்படின்ற காரணத்திற்காக ஒரு வெற்று விளம்பரத்திற்காக இன்றைக்கு மதுரையில் அவர் போராட்டம் நடத்தி இருக்கிறார். மதுரையில திமுக அமைச்சர் மூர்த்தி அவர் மாணவர்கள் மத்தியில ஆண்ட பரம்பரை பெருமை குறித்து பேசியிருக்காரு. அது சர்ச்சையா இருக்குது. அதை பத்தி உங்களுக்கு? இந்த அமைச்சர் மூர்த்தி மாணவர்கள் மத்தியில ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுறாரு. மாணவர்கள் மத்தியில மட்டும் இல்ல, யார்கிட்டையுமே ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுவது ஒரு மக்கள் விரோதமான கருத்து. எதுக்காக ஆண்ட பரம்பரைன்னு பேசணும்? நீ என்ன பாமகவில் இருக்கிறியா, பாஜகவில் இருக்கிறியா? இவங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசி ஜாதி வெறியை மத வெறியை தூண்டி மக்களை படுகொலியில் தள்ளுவதற்கான ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே வேளையை திமுகவில் சமூக நீதி பேசுகின்ற திமுகவில் இருந்து கொண்டு ஒரு அமைச்சர் பேசுவது எந்த வகையில் சரியா இருக்கும்? இப்போ உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து சனாதன ஒழிப்பை குறித்து பேசுறாரு, தொடர்ந்து திராவிட கொள்கைகளை மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எடுத்துட்டு போறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை, பேச்சு போட்டி, இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யறாரு. ஆனால் இந்த விஷயங்களுக்கு முற்றிலும் எதிரானது அமைச்சர் மூர்த்தியினுடைய பேச்சு. உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வருகின்ற மாணவர்களிடம் எப்படி படித்து முன்னேற வேண்டும், எப்படி நல்ல வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னு பேசுறதான ஒரு அமைச்சரோட கடமையா இருக்க முடியும். அதை மீறிட்டு நம்மெல்லாம் ஆண்ட பரம்பராடானா சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த மூர்த்திக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மூர்த்தியை போன்ற நபர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் அமைச்சராக நீடிப்பதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள். இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.